தட்டை செய்கிறதுக்கு பொட்டுக்கடலை, ஊற வச்ச கடலைப்பருப்பு, வேர்க்கடலை, காஞ்ச மிளகா, பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், தோலோட பூண்டு, பச்சரிசி 2 மணி நேரம் ஊற வச்சு ஈர அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சி வறுத்த மாவு இது. நான் 1 கிலோ அளவுக்கு எடுத்துக்கிறேன். அப்படியே சளிச்சோன்னா இந்த மாதிரி கட்டிகள் வரும். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணிடணும். இப்போது 1 கிலோ பச்சரிசி மாவுக்கு 100 கிராம் பொட்டுக்கல்லி இந்த மாதிரி பவுட்ரு பண்ணி இந்த மாவோடையே சேர்த்துக்கிறேன். சலிக்க தேவையில்லை. நம்ம வந்து இப்போ தட்டை சுடுறதுக்கு நம்ம எண்ணெய் சுட வச்சுருக்கோம். அந்த எண்ணெயே நம்ம வந்து 1 குழிக்கரண்டி அளவு எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாவில் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா கொதிக்க இருக்கட்டும். பாருங்கள் எப்படி பபிள்ஸ் வருது. இந்த கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துட்டு வேர்க்கடலை நம்ம தேவைக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது வந்து கடலைப்பருப்பு 2 மணி நேரம் ஊற வச்சது ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். பெருங்காயத்தூள், மிக்ஸி ஜாரில் ஒரு 15 மிளகா, 1 கிலோ அரிசிக்கு ஒரு 15 மிளகா, 2 முழு பூண்டு சேர்த்து திட்டமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக சட்னி மாதிரி அரைச்சிட்டு இந்த மாவு கூடையே சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை, கடலைப்பருப்பில் உங்களுடைய விருப்பம், நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பு ஆனால் ஊற வச்சுருக்கணும். வேர்க்கடலை வறுத்துட்டு தோல் எடுத்த வேர்க்கடலை. இப்போ மிக்ஸி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த மாவோடு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்கணும். நான் எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா, அந்த எண்ணெய் கவரை ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு நல்லா விரித்து வச்சுருக்கேன். தட்டுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும், நம்ம எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இதில் பொடியாக கட் பண்ணால் கருவேப்பிலை கொஞ்சம் தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. எலுமிச்சை பழத்தோடு சின்னதாக இருக்கணும். அந்த தட்டை சுடுறதுக்கு அந்த பால் உருண்டை வந்து சின்னதாக எடுத்தால் போதும், நல்லா பெருசாக வரும். மெலிசாக தட்டணும். பாருங்கள், எண்ணெய் கவரில் நான் ஒரு 10 தட்டி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் வந்து மிதமான சூடில் தான் இருக்கணும், ரொம்ப கொதிக்கக்கூடாது, புகை வர மாதிரி சூடில் இருக்கக்கூடாது, டக்குன்னு தீஞ்சிடும். மிதமான சூடில் தட்டையை போட்ட உடனே ஃபுல்லாக சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு லைட்டாக நிறம் மாறினா போதும், ரொம்ப தீயை விட்டு எடுக்கக்கூடாது. இப்போ நான் ஒரு 10 போட்டுட்டேன். இப்போ 1 கிலோ அளவுக்கு 1 கிலோ நீங்கள் மாவு எடுத்திங்கன்னா ஒரு 100 தட்டை வரும் உங்களுக்கு. 1 லிட்டர் எண்ணெய் வரும் அதுக்கு செலவாகிறதுக்கு. இப்போ நல்லா செவந்துடுச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கிறோம். இதை வந்து ஒரு பாத்திரத்தில், காஞ்ச பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா ஆறின பிறகு நல்லா காஞ்ச பாத்திரத்தில் எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தடில் தட்டை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.